பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம ஒரு புது சீரியஸ் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னா, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிற முழு வேதாகமத்தையும் சின்ன சின்ன சாப்டர் பை சாப்டரா, அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன இப்போ ஸ்டோரி ஆஃப் கிரியேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மனுஷன் பாவ செய்தல், இப்படி ஒரு சின்ன சின்ன சாப்டர் பை சாப்டரா பார்க்க போறோம். இதுல முதல்ல இருந்து நம்ம ஆதியாகமம் பார்க்கலாம். இப்போ ஆதியாகமத்தோட முன்னுரையா இந்த சாப்டரை வந்து நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்துல மொத்தம் 50 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 50 அதிகாரத்துல இதை ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு முந்தின காலம், பிந்தின காலம். ஏன்னா ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் முன்னாடி இருந்த பூமி வேற, ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் இருந்த பூமி வேற. அதாவது ஹிஸ்டாரிக்கல் சோர்சஸ்ல நம்ம பிரிக்கும் போதே எப்படின்னா, இந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலம், கற்கால மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த கற்கால மனிதர்கள் காலம் தான் இந்த ஜலப்பிரளயத்துக்கு முந்தனையான காலம். பைபிளோட ஆர்ஜின் படி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி உள்ள காலம். அதாவது இப்போ நம்ம குமரி கண்டமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடல் கோலத்தால் அழிஞ்சு தான் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு, ஒரு தண்ணிக்குள்ள இருக்கு அப்படிங்கிற, ஒரு குமரி கண்டம் தண்ணிக்குள்ள இருக்கிறதா வரலாற்று செய்திகள்ல கண்டிப்பா ஒரு செய்திகள் உண்டு. இதோட ஆர்ஜினே எப்படி இருக்குன்னா, இந்த நோவா காலத்துல வந்து அந்த ஜலப்பிரளயமா இருக்கும். இப்ப இருக்கிற இமயமலையை கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த தட்டுக்கள் நகர்ந்து வந்து ஒரு சேர்ந்த இடத்துலதான் வந்து அந்த இமயமலை ஹைட்டா உருவாச்சு அப்படிங்கிறது. இது உருவாக்கான சாத்தியக்கூறுமே இந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் தான் இருக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தேவன் வந்து 1ஆம் அதிகாரத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வரைக்கும் தான் அந்த கிரியேஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மனுஷர்கள் பெருகி துவங்கி, அப்போ இதை வந்து நம்ம ஆதியாகமத்துல முழுசா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முதல்ல கர்த்தருடைய கிரியேஷன், அதாவது முதல்ல வந்து அவருடைய உருவாக்கங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள், அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள்ல இருந்து காயின் ஆபேல்ல இருந்து நோவா சந்ததி வரைக்கும். இந்த நோவா சந்ததி தான் ஜலப்பிரளயம் வரைக்கும் உள்ளமான காலம். இந்த ஜலப்பிரளயம் அப்படிங்கிறது நோவாவுக்கு அப்புறம் நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா மனுஷங்களையும் கடவுள் சுத்தமா அழிச்சிட்டு நோவா காலத்துக்கு அப்புறம் வந்து புதுசா ஒரு உலகத்தை திரும்ப ரீக்ரியேட் பண்றாரு. இதுக்கப்புறம் நடந்ததுதான் நோவாவோட காலம். இது வந்து சேம் காத் யாபேத் அவங்களோட சந்ததியில இருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள காலம். அப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் ஆபிரகாமோட குமரன் ஒரு இஸ்மவேல் இருப்பான், அவங்க ஒரு தனி ஜாதி ஆவாங்க. அதுக்கப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபோட 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைங்கள்ல குறிப்பா சொல்ல போனோம்னா யோசேப்பு வந்து ஈஜிப்ட்ல போயிட்டு, எகிப்துல போய் அங்க வந்து அதிபதியா ஆகி அதுக்கப்புறம் அவர் சாவர வரைக்கும் நடக்கிறதான விஷயம்தான் ஆதியாகமத்துல இருக்கும். இந்த ஃபுல் விஷயங்களையும் சின்ன சின்ன சாப்டர் வைஸ் சாப்டரா நம்ம அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல பார்க்கலாம். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா.